சின்னவளையம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த சின்னவளையம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இக்கோவிலில் திருவிழா முன்னதாகவே கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகளுடன் திரௌபதி அம்மன், தருமர், பீமன், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணர், அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் புகழ்பெற்ற மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் கதையை படித்து 18 நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை மண்டகப்படியாக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு வகையறாக்களும் திருவிழாவை கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பூங்கரகத்துடன் பம்பை மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வலம் வந்து கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை அம்மனுக்கு செலுத்தினர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள், நாட்டாமைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியினர் செய்து வந்தனர். இந்த திருவிழாவில் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றுள்ளனர். நல்லா நீச்சல் பெருசாக போடுவேன். காலையில் பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு நான் பேசுகிறேன்.